அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி வங்கிகளை நயக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கிகளை நயக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நயக்கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறைகளில் புதிய விதிமுறைகளை கொண்டு வர உள்ளது. புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் அதாவது இஎம்ஐ மூலம் கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும். கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக நடப்பு முறையில் தங்க நயக்கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உள்பட முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். சில கடனளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர். மொத்த தொகையும் கடனின் முடிவிற்கு முன்பே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க நயக்கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன, மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது. ஏலங்களில் வெளிப்படைத்தன்மை, கடன் மதிப்பு விகிதங்களை கடைபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகளை பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதியளவு செலுத்துவதுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது. கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவரின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்று பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளனர். வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிக்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை நகைகளுக்கு எதிராக 1.4 லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன. இது ஆண்டுக்கு ஆண்டு 51% அதிகரித்துள்ளது. இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம். கடன் வாங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள கடன்களில் கூடுதல் டாப் அப்புகளை பெற அனுமதித்தது. மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் சிறிய தொகை கடன்களை குறைந்த அளவில் கிடைப்பதால் அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் தங்க நயக்கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அமல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்தால் நயக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.